विश्वामित्र प्रियदन रामा राम राम जय राजा रामा राम राम जय சீதா ராமா. கடக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புனர்பூச நட்சத்திரம் நினைத்தது நடந்தே தீரும். இந்த 4 மாதத்தோட முடிவில் கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரம் என்னெல்லாம் நினச்சிங்களோ கண்டிப்பாக நடந்தே தீரும். சனி பகவான் நிவர்த்தி ஆகும்போது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுத்துட்டு தான் போவார். இதில் மாற்று கருத்தே கிடையாது அன்பர்களே. பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கேட்டது கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இத்தனை நாள் நீங்கள் எதை மன்றாடி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு மிகப்பெரிய வரத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு பொன்னான காலம்தான் நடந்து கொண்டிருக்கின்ற 2024ஆம் ஆண்டு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்களைப் போல அதி புத்திசாலி யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கல்வி வளம் பயங்கரமாக இருக்கும், செல்வ வளம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட செல்வ வளம் உங்களுக்கு இந்த ஆண்டு உயர்ந்தே தீரும். சனி பகவான் 4 மாதம் பயிற்சி ஆக போறாரு. எப்ப பயிற்சி ஆகுறாரு? வருகின்ற 19ஆம் தேதி அவருடைய பயிற்சி ஆரம்பிக்குது. 7ல் இருந்து 8க்கு போகும்போது 7 அப்படின்ற இடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே கண்டிப்பாக தீர்த்து வச்சுட்டு தான் அவர் பயிற்சி ஆகிறாரு. 2வது விஷயம், 4 மாதங்கள் முடியும் போது மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் அன்பர்களே. இதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே மாறக்கூடிய ஒரு பொன்னான காலம், பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த வாய்ப்பு உங்களுடைய இல்லத்தோட கதவை தட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். அப்போது இந்த 4 மாதங்கள் சனி பகவானை நம்ம எப்படி ஆராதிக்கணும், அவரை நமக்கு ஆதரவாக எப்படி மாற்றணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சூட்சமத்தை தான் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அன்பர்களே. எத்தனையோ வீடியோக்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயம் உங்களுடைய செவிகளுக்கு எட்டுது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் இதுக்கு மேலேயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. தெய்வத்தை நாம் எந்த அளவுக்கு அணுகிறோமோ அந்த அளவுக்கு தெய்வத்தோட பார்வை நம்ம மேலே படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வருகின்ற 4 மாதங்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தை சுற்றி சனி பகவானுக்கு ஒரு எல் தீபத்தை போடுங்க. கருப்பு துணியில் எல்லை வச்சு அந்த துணியோட முனைப்பகுதியை திரியாக உருமாற்றி சனி பகவானை நினச்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும், அனைத்து வருத்தங்களையும், அனைத்து இன்னல்களையும் எல்லாத்தையுமே அந்த சனி பகவான் கிட்ட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அம்மா, அவரே உங்களுக்கு சாதகமாக மாறுவார். அப்படி சொல்லும் போது மனசுக்குள்ள ராம நாமத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே சொல்லுங்க. நிச்சயமாக மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். இது மிகப்பெரிய தேவ ரகசியம். ஆஞ்சநேயரை 7.5 ஆண்டு பிடித்தே ஆக வேண்டும் அப்படின்றது தான் விதிக்கப்பட்ட விதி. ஆஞ்சநேயரை பிடிக்கும் போது அப்பேற்பட்ட அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் சனி பகவான் கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் என்னுடைய சிரத்துக்கு மேலே உட்காந்துக்கோங்க ஐயா, வேற எந்த இடத்துல நான் உங்களுக்கு இடம் கொடுத்தாலும் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காதது மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும். ஆகையால் நீங்கள் என்னுடைய தலைக்கு மேலே உட்காந்துக்கோங்கன்னு அப்படின்னு சொன்னதால சனி பகவானோ வாயுபுத்திரனோட தலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்த ஒரு 7.5 வினாடியே கீழே இறங்கிட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரனுக்கு இருக்குது அப்படின்றது எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. சனி பகவான் கீழே இறங்கினதுமே ஆஞ்சநேயர் நமக்காக கேட்ட வரம் என்ன தெரியுமா? அதை வர பிரசாதம்னு தான் சொல்லணும். ராம நாமத்தை யாரா வேணாலும் இருக்கட்டும், இந்த உலகத்தில் ராம நாமத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்ணிக்கிட்டு உங்களை வேண்டுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பாதகத்தை பாதியாக தான் கொடுக்கணும். உங்களின் பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அவங்களுக்கு பாதியாக தான் இருக்கணும். லாபமாக இருந்தால் பரவாயில்ல, கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அந்த கஷ்டத்தை நீங்கள் அவங்களுக்கு பாதியாக தான் கொடுக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வரத்தை
பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாரு அப்படின்னு இன்னமும் புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு தேவ ரகசியத்தை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னிலிருந்து வரக்கூடிய அடுத்த 4 மாதங்களில் இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆலயம், திருநள்ளாறு தான் போகணும் அப்படின்றது அவசியமே இல்லை. சனி பகவான் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அவரை நினைத்து எல் தீபத்தை ஏற்றுங்கள். உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும் அன்பர்களே. கடக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களின் கஷ்டகாலம் முடிந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் இருக்கு. நடந்த குரு பெயர்ச்சியும் கடக ராசியில் உள்ளவர்களுக்கு மங்கள யோகமான பெயர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும். அதாவது ராகு, கேது, சூரியன் இவங்க எல்லாருமே நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து முன்னாடி வந்தாலும் சனி பகவான் வழிவிட்டாதான் செய்யவே முடியும். சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்னும் போது அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அனைத்து கிரகங்களின் நன்மைகளும் வந்து சேரும். அவர் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு, நாம் நம்மளுடைய கர்ம வினைகளை அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா எத்தனை கிரகங்கள் முன்னாடி வந்தாலும் அத்தனை கிரகங்களின் சக்தியையுமே இவருக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்பேற்பட்ட சனி பகவானின் சக்தியை நமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய யுக்தியை பற்றி தான் இன்று நாம் தெரிந்து கொண்டோம் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே வேணாம். மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும். நல்லா இருக்க போறீங்க. நீங்கள் நினைச்சது நடந்தே தீரும். இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்டது கிடைத்தே தீரும். அனைத்து கஷ்டங்களுமே கடக ராசியில் இருப்பவர்களுக்கு இன்றோடு முடிந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தங்கு தடையா இருந்த அத்தனை விஷயங்களுமே உங்களை தேடி வந்து உங்களுடைய இல்லத்தோட கதவை தட்டக்கூடிய ஒரு பொன்னான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அன்பர்களே. தைரியமாக இருங்க. மன தைரியத்தோட உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள லட்சியத்தை நோக்கி நீங்கள் போராடி முன்னாடி எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. வெற்றி உங்கள் பின்னாடி உங்களை துரத்தி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் கடக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள். திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு விவாக பாக்கியம் உண்டு. கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். இழுபறியாக இழுத்துக்கிட்டு இருந்த திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அன்பர்களே. மன தைரியத்தோடு இருங்க. உங்களுடைய மன அழுத்தம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதகம் அப்படின்னே சொல்லணும். வெளியில இருந்தெல்லாம் யாருமே எதிரிகள் வந்து உங்களை அழிக்கவே வேணாம். உங்களுடைய மன அழுத்தமே உங்களை அழிச்சிடும். மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கே 10லிருந்து 15 நாட்கள் ஆகிவிடும். அதுக்குள்ளே நீங்கள் நினச்சது எல்லாமே உங்கள் கையை விட்டு ரொம்ப தூரம் போயிடும். மறுபடியும் அதால் இன்னமும் மன அழுத்தத்துக்கு தான் ஆளாவீங்க. எந்த ஒரு விஷயத்துலேயுமே தயவு செய்து சோர்வே அடையாதீங்க. ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு நல்லா நடக்காமல் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரம் பார்த்து நீங்கள் கேட்டதை உங்ககிட்ட கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்தே தீரும். அந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் எப்படி தெரியுமா உணர்வீங்க? மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் வந்துருச்சு போல, நமக்கு சுக்கிர திசை அடிச்சிருச்சு போல அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஆனால் எந்த விதமான சுக்கிர பயிற்சியும் அந்த நேரத்தில் நடந்திருக்காது. எந்த விதமான ராஜயோக பாக்கியமும் அந்த நேரத்தில் உங்களை நெருங்கி இருக்காது. நீங்கள் செஞ்ச தானமும் தர்மமும் மட்டுமே தான் உங்களுக்கு திரும்பி வந்திருக்கும். இத்தனை நாள் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட எதை கேட்டு மன்றாடி அழுதிங்களோ அது மட்டுமே தான் பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கோம். மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும் அன்பர்களே. இந்த ஆண்டு சுபிக்ஷமான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். சனி பகவான் நமக்கு எந்த விதமான பாதகத்தையுமே ஏற்படுத்தவே மாட்டார். அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரனோட ஆதரவு நமக்கு இருக்கும் வரை எந்த விதமான இன்னல்களுமே நமக்கு நடக்கவே நடக்காது அன்பர்களே. ஜெயம் உண்டாகட்டும். ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் கடக ராசி அன்பர்கள். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.